வீட்லயாவது பழைய துணி இருக்கா? பழைய துணி இருந்தா புதுசா பழசா எல்லாமே இருக்கு. ஏதாவது இருந்தா வாங்கிக்கோங்க. யாராவது பழைய துணி இருந்தா எடுத்துன்னு வாங்க. புடவை, ஃப்ராக்கு எது இருந்தாலும் நான் வாங்கிப்பேன். உங்க பசங்களோடது யாரா இருந்தாலும் எடுத்துட்டு வாங்கம்மா. என்னது பழைய துணி போட்டா புதுசா தருவீங்களா? என்னென்ன தருவீங்க? கட்டிலாம் இருக்கு. அது என்னதுமா கட்டிலா? கட்டில கூட தான் தருவீங்களா எங்களுக்கு? சொல்லுங்க, எல்லா துணி போட்டாலும் தருவீங்களா? இல்ல இந்த ரேட்டுக்கு இந்த துணின்னு தான் இருக்குதா? ஏன்னா புடவை தான் கட்டுவேன். புடவை நிறைய இருக்கு, வாங்கி இருக்கீங்களா? புடவை வாங்கிப்போம். ஆனா இது வந்து செகண்ட் ஹேண்ட் கட்டிலுமா, சின்ன கட்டிலு தான், குழந்தைங்க தூங்குற மாதிரிதான் இருக்கும். இப்பதான் ஒருத்தவங்க புடவைய போட்டுட்டு இந்த கட்டில போட்டுட்டு போனாங்க. ஒரு குண்டான எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையுமே. உங்க வீட்லயும் பொருள் ஏதாவது போடலாம், இல்ல துணி இருந்தாலுமே போடலாம். ஆனா இது செகண்ட் ஹேண்ட் கட்டில தான், வேணா வாங்கிக்கோங்க. பழைய கட்டிலுமா இது. ஏதோ ஒரு குழந்தை இது பெருசாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க. பாருங்க நீங்க வேணா. இதோ வரேன். நல்லாதான் இருக்கு கட்டிலு. இத போய் போட்டுட்டு இருக்காங்களே. என் சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் பெட் மேல உச்சா போயிட்டே இருக்கா. எனக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இருங்க இருங்க, நான் போயிட்டு என்னோட துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிங்களா? வேற ஏதாவது சாமான் இருந்தாலும் எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் இருங்க பாட்டி, எங்கேயும் போயிடாதீங்க. சரி, கட்லா வந்தா என்ன? நான் வேற தள்ளின்னு போகணுமே. இவ்வளவு பெரிய கட்டில வச்சுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்த பொம்பளை வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. வந்தோடனே இந்த கட்டில தள்ளி விட்டுட்டணும். காசு இருந்தா பார்த்து வாங்கிக்கணும். எக்ஸ்ட்ரா எவ்வளவு துணி எடுத்துட்டு வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி. நல்ல வேலை வீட்டுல யாருமே இல்ல. கடகடன்னு ஒரு மூட்டை எடுத்து கட்டணும் என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு. முதல்ல ஒரு போன் பண்ணி கேட்கணும் ஃபேன் ஷர்ட் ஏதாவது இருக்கான்னு. ஹலோ, ஏங்க உங்களோட பழைய ஃபேன் ஷர்ட் ஏதாவது இருக்குதா? என்னது இல்லையா? அச்சா, எதுவுமே கொடுக்காதீங்க. சரி சரி, வச்சிடுறேன். எதுவுமே இல்லையாமே? சரி சரி, என் பீரோல இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கட்டுவோம் மூட்டை. இந்த புடவை நான் கட்டுறதே கிடையாது, அதனால இந்த புடவை எடுத்துக்கலாம். இந்த புடவை வேண்டாம், இந்த இது கூட வேணாம், எல்லாம் வேஸ்டா கிடக்கு. இந்த பேரு ஏதோ கிடக்குது. இந்த புடவை கூட நான் கட்டுறதே கிடையாது. எல்லாம் ரொம்ப பழைய புடவையா இருக்கு. இந்த புடவையும் வேண்டாம். இது எல்லாமே எடுத்து ஒரு மூட்டையில கட்டணுமே. அது ஒரு மூட்டை. இந்த மூட்டையிலே எடுத்து கட்டிடுவோம். டோரை மூடிடுவோம். இதை எடுத்து கட்டிடலாம். மூட்டைய கட்டினாதான் எத்தனை போய் கொடுத்தா நிறைய இருக்குன்னு நினைச்சிட்டு அதிகமா தருவாங்க. காசு எதுவும் கேட்க மாட்டாங்க. என்ன இது, மூட்டை கட்டவே மறந்து போச்சு. சரி சரி, வேகமா ஒரு மூட்டையை கட்டிட்டு அப்பாடி ஒரு மூட்டை துணி ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த மூட்டையை திரும்பி இந்த ஆயாமா கிட்ட கொடுக்க வேண்டியதுதான். வேற ஏதாவது துணி எடுக்கணுமா? எல்லா துணியும் எடுத்துட்டேன். இந்த மூட்டை ஒரு மூட்டை போதும். ஒரு மூட்டை போட்டுட்டு அந்த கட்டில எப்படியாவது வாங்கிட்டு வந்துடணும். இந்த பொண்ணு உச்சா போய் போய் என் பெட்டை வேஸ்ட் பண்றா. இந்தாங்க பாட்டி, எல்லா துணியும் எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, எது எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த கட்டில கொடுங்க. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டுக்கிற. சரி சரி, குடு குடு. இது எடுத்துக்கிட்டு இந்தா, நீ கேட்ட கட்லு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் ஆகுமா? இந்த கட்லு எவ்வளவு ரேட்டு தெரியுமா? தேக்கு மரம். சரிங்களா பாட்டி, சும்மா சொல்லாதீங்க. அது பிளாஸ்டிக், நல்லாவே தெரியுது. சும்மா விளையாடல, கண்டுபிடிச்சிட்டியாச்சு. சரி சரி, இந்தா இது எடுத்துட்டு போ. கீழே வைக்கிறேன், தூக்கின்னு போக முடியாது. ஒன்னொன்னா தூக்கின்னு போய் வீட்டுல வை. சரியா? நான் வண்டி தள்ளிக்கின்னு போறேன். நான் போனாதான் 2 வீட்டுல வியாபாரம் பார்க்க முடியும். குடம்லாம் உனக்கு வேணுமாமா? குடம்லாம் வேணாம் பாட்டி, இதுவே போதும். சரிங்க பாட்டி, அடுத்த வாட்டி இந்த மாதிரி எனக்கு பீரோ ஒண்ணு தேவைப்படுது. இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? பீரோவா? சரி சரி, வந்தா எடுத்துட்டு வரேன். உன் போன் நம்பர் இருந்தா கொடு, போன் வேணா பண்றேன். போன் நம்பரா? போன் நம்பர்லாம் இல்ல பாட்டி என்கிட்ட. நீங்க வீட்டு வாசலுக்கே வந்துருங்க. நான் துணி நிறைய இருக்குன்னா எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நானு இந்த வழிதானே போவீங்க, நான் யார்கிட்டயாவது சொல்லி விடுறேன். சரிம்மா சரிம்மா, துணி நிறைய இருந்தா எடுத்து வை. குழந்தைங்க துணி இருந்தா கூட வாங்கிப்பேன் நானு. சரியா? சரி பாட்டி சரி பாட்டி. சரி, நான் வரேன். சரிம்மா, எனக்கும் வியாபாரம் இருக்கு, நானும் வண்டி தள்ளிக்கின்னு போறேன். பாருமா பாருமா, மறந்துட்டேன் பாரு. இந்த புடி. இதை மறந்து போறேன். நான் மாட்டு இங்கே வைக்கிறேன். சரியா? பழைய சாமா பழைய சாமா, துணி இருக்குதா? துணி, பழைய சாமா பழைய சாமா பழைய சாமா. அப்பாடி, எப்படியோ கட்டில வாங்கியாச்சு. எப்படியோ செட் பண்ணுமே, எனக்கு செட் பண்ண தெரியாது. சரி சரி, உள்ள போயிட்டு அவருக்கு போன் போட்டு வர சொல்லுவோம். வந்து செட் பண்ணி கொடுப்பாரு. நம்ம ஒன்னொன்னா எடுத்துட்டு போவோம். தூக்க முடியாது போல. முதல்ல இந்த பெருசா இருக்குல்ல, இது எடுத்துட்டு போவோம் வீட்டுக்கு. இது எடுத்துன்னு உள்ள போயிடலாம்.
அப்பாடி உள்ள இது எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு கனம் கணக்குது. சரிவோம். அப்பா இன்னும் ஒரு 4 இருக்கு. இது எப்படியாவது எடுத்துட்டு போயிடுவோம் நம்ம. ஏன் அடி மீரா இன்னும் ஒரு தேத்தன் போய்க்கிற. எப்ப கட்டில எல்லாம் வாங்கின சூப்பரா இருக்கு. அக்கா நான் கட்டில எல்லாம் வாங்கல. இப்போ ஒரு பாட்டி போனாங்கல்ல பழைய புடவை எல்லாம் வாங்குவாங்களே அந்த பாட்டி கிட்ட தான் வாங்கினேன். ஏன் அந்த பாட்டி கட்டில எல்லாம் விக்குதாடி? பரவாயில்லையே, நல்லா கோடீஸ்வரியா தான் ஆயிட்டு இருக்குது போல. கட்டில வித்தா கோடீஸ்வரியா? அவங்க யாரோ செகண்ட் ஹேண்ட்ல கட்டில போட்டாங்களாங்க, பழைய கட்டில. அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் பழைய துணியை வாங்கி போட்டு வாங்கிட்டேன். பரவாயில்லடி, நீ எப்படியோ ஒரு கட்டில ஆடிய போட்டுட்டியே. சரி சரி, எனக்கே பத்தும் போல இந்த கட்டிலு. உங்களுக்கு இல்லக்கா, அது சின்ன பசங்க படுக்கிற கட்டலாம். ஓ அப்படியா? அப்புறம் எதுக்கு நீ வாங்கின? உங்க வீட்டுலதான் 2 வாண்டுங்க இருக்குது, அதுதான் ஒரு கட்டில இருக்கு, அது போதாதா? அக்கா அந்த அனு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, எனி டைம் உச்சாவா போயிடுறாக்கா. ஸ்கூலுக்கு போறா, ஆனா இன்னும் உச்சாவே நிறுத்த மாட்டா. அதனாலதான் சரி இந்த ஒரு கட்டில வாங்கி போட்டா அவளை மட்டும் தனியா படுக்க வச்சலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் நானு. என்னக்கா நானும் கரெக்டா தானே வாங்கியிருக்கேன்? ஆமா ஆமா, குழந்தைய தனியா படுக்க வச்சா நைட்ல பேய பார்த்து பயப்பட மாட்டாளா? என்னது பேயா? ஆமாண்டி, ஏதோ பேய் ஒண்ணு ஒலா வருதுன்னு பேசினுக்குறாங்க. தெரியாதா நம்ம ஏரியால பேயிலாமா வருது? ஐயோ எனக்கு தெரியாதே. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு படுக்க வை, நல்லா தூங்குறாளா பாரு, இல்லைன்னா அதுலயே நீ பக்கத்துல படுத்துக்கோ, முடிஞ்சு போச்சு. சரிக்கா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் செட் பண்ணணும். நானு செட் பண்ணணுமா? சரி சரி வா, நான் உனக்கு வந்து செட் பண்ணி தரேன். உனக்கு செட் பண்ணலாம் தெரியுமாக்கா? வா வா சீக்கிரம் உள்ள வா, நானும் ஒரு 2 எடுத்துக்கிறேன். அக்கா அவ்வளவுதான், எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க செட் பண்றதுதான் அவ பாக்கணும். செட் பண்ணிடுங்கக்கா, இல்லைன்னா அவருக்கு போன் போட்டு வர சொல்லிட்டுங்களா? அதெல்லாம் வேணாம், நானே செட் பண்றேன். இரு, இந்த கட்டில தானே தோ செட் பண்ணிடுறேன். முதல்ல இந்த பெரிய பாட்டத்தை எடுத்துக்கணும். இதுல பார்த்தனா இப்படிதானே இருக்கு. இப்படியா குழந்தைங்களை படுக்க வைப்பாங்க? எப்படி படுக்க வைப்பாங்க அக்கா? உங்களுக்கே தெரியலையே? அடியே இப்படிதாண்டி படுக்க வைப்பாங்க. இந்த பாரு 2 பக்கமும் இத போட்டுடணும். ஏய் உடஞ்சிருக்குது, அதனால தாண்டி போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருடி, ஒரு பக்கம் உடஞ்சிருக்குது. அச்சச்சோ, அது கூட தெரியாம வாங்கிட்டு விடுறி. பழைய கட்டில தானே, உடஞ்சா என்ன, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். போட்டு அமுக்கிட்டு இந்த பக்கம் இருக்குல்ல, இதை எடுத்து இப்படி போட்டு அமுக்கிக்கணும் கீழ் சைட்ல. இப்போ இந்த 2 சைட்ல இருக்குல்ல, இது வந்து கைப்பிடி போல குழந்தைங்க கீழே விழாம இருக்கிறதுக்கு. அதனால நீ இதை வந்து என்ன பண்ணு, மேல ஒண்ணு இருக்கு பாரு, இதுல வச்சு செட் பண்ணிக்கோ. இதை வச்சு லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கியேன், கீழே விழ மாட்டாங்க. அதனாலதான் அவங்க போட்டாங்க போல. என்னடா இது புதுக்கட்டுல போட்டாங்களே, நானும் நினைச்சேன். பரவாயில்ல உடஞ்சிதான் போயிருக்கு. என்ன உங்களுக்கு சந்தோஷமா? அதெல்லாம் இல்லடி, செட் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அக்கா நீங்க செட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் பார்த்தேன். பண்ணி முடிச்சிட்டேன்டி. இங்க பாரு அக்கா, டப்புக்குன்னு உழுது எல்லாமே. இரு ஒரு 5 நிமிஷம் இரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப இந்த சைட்ல பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கேன், இது வந்து இந்த சைடு வரும். இப்ப இத வச்சு இதுல லாக் பண்ணணும். லாக் பண்ணியாச்சா? இப்போ இந்த சைட பிக்ஸ் பண்ணணும். இந்த சைடுல வந்து இத பிக்ஸ் பண்ணிட்டு, எந்த பக்கம் உடைஞ்சிருக்கு? இந்த பக்கம் உடைஞ்சிருக்கா, அந்த பக்கம் உடைஞ்சிருச்சா? இந்த சைடு தான் உடைஞ்சிருக்கு. அப்பனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடுல லாக் பண்ணிட்டு இந்த சைடுல இது வந்து லாக் பண்ணிடணும். அப்பதான் வந்து உடைஞ்சது வந்து கரெக்டா ஓகே ஆகும். முடிஞ்சிருச்சு. ஓகேடி, ஃபிக்ஸ் பண்ணிட்ட பாரு, சூப்பரா. உன் கட்ல நீ எந்த கட்ல வாங்கி வந்தாலும் என்னக்கா பாட்டா உடையுது? அதெல்லாம் உடையாது, முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், கட்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு உன் பொண்ணை இதுலயே போடு. உச்சாலாம் போக மாட்டேன். அக்கா மேடும் பள்ளமா இருக்கு. ஆமாண்டி, மேடு பள்ளமா இருக்கு. நான் தண்டி தப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கீழே வரணுமோ? அக்கா இல்ல, இப்படி படுத்துக்கோங்கடி, சூப்பரா இருக்கு. எப்படி போடுறது பாரு, இது சூப்பரா இருக்கு. இந்த மாதிரியே படுத்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.